இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி வழக்கம் போல கிஷோர் கே சாமிகிட்ட கலந்துரையாட போகிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இல்லை, இது இப்போ இந்த யூடியூப் இல்லை நிருபர்கள் இல்லை இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறவங்க ஆட்களுக்கெலாம் ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமானு தெரியல. ஏன்னா 2-3 நாளாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த கொஞ்சம் லேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிஷோர் கே சாமி அவர்கள்கிட்ட. சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், அதாவது சவுக்கு மீடியா கூட அசோசியேட் ஆகிருக்க ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. அவரை பார்த்திங்கன்னா நியாயமாக கைது பண்ணல அப்படிங்கிறத அவங்களோட தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஜென்ரல் நியூஸ் மீடியமில் வேறு மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இதற்காக கண்டிப்பாக இடம்பலம் சார்பாக குரல் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கிஷோர் கே சாமி அவர்கள்கிட்ட நான் ஆரம்பிக்க போகிறேன். வணக்கம். வணக்கம். நான் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இல்லை யாருனாலும் அநீதிக்கு உடன்பட்டு நம்ம போகிறது சரி இல்லை. ஒரு நியாயம் இல்லை, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். இதில் ஒரு குழப்பம் இருக்குது. எடுத்தோன்னே அவரை பார்த்திங்கன்னா நள்ளிரவில் இல்லை விடிய காலையில் தூக்கியிருக்காங்க சரியான ப்ரொசீஜர் இல்லாமல் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா பண மோசடி புகாரில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்துக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு நடுவில் நம்ம எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுக்காக குரல் கொடுக்க முடியும்? கார்த்திக் கோவிந்தராஜன்ற பையன் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. நள்ளிரவுலலாம் அவரை கைது பண்ணல. அவர் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு என்னமோ 10 மணிக்கு தானே? ஆமாம், கைது பண்ணியிருக்காங்க. கைதுன்னா தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் கைதுன்றது ஒரு ப்ரொசீஜர். நீங்கள் அரெஸ்ட் மேனுவல் எடுத்திங்கனாக்க, போலீஸ் மேனுவல்னு எடுத்திங்கனாக்க, இட்ஸ் நாட் அரெஸ்ட் மேனுவல், போலீஸ் மேனுவல். போலீஸ் மேனுவல் எடுத்திங்கன்னா சம் கைட்லைன்ஸ், ஒருத்தரை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. அப்போது இதுக்கு நிறைய தீர்ப்புகளும் வந்திருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், பல முறை குறிப்பிட்டிருக்கேன். இது அர்னீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய அந்த கேஸில், அர்னீஷ்குமார் கேஸில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 7 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய குற்றச்செயல்கள், அதுக்கு கீழாக தண்டனை பெறக்கூடிய குற்றச்செயல்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் முதல்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். சிஆர்பிசியில் 41 செக்ஷன் 41 கீழே நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதற்கு அவர்கள் உரிய விளக்கம் கொடுத்து, அந்த விளக்கத்தில் உங்களுக்கு ஏற்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடலாம். இதுதான் ப்ரொசீஜர்ன்றது தெளிவாக உச்சநீதிமன்றம் பதிஞ்சிருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறை அந்த ப்ரொசீஜரையே கிடப்பில் போடுறாங்க. இதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட் என்னென்னா, இந்த 7 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது நான் மேலபிள் அஃபென்சஸை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. கொண்டு வந்தாங்கன்னா இந்த கட்டுப்பாடுகள் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டம். இதை நீங்கள் ஒரு ரவுடி ஷீட்டரோ இல்லை நீங்கள் ஹபிச்சுவல் அஃபெண்டரோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் காமிக்கிறதுன்றது வேறு. பட் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மாற்று கருத்து கொண்டவர்கள் இல்லை எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள், இவங்க மேலே நீங்கள் காட்டுறது இட் ஷுட் பி சீன் அஸ் போலீஸ் எக்ஸஸ். இங்கே குற்றச்செயலை பற்றியான டிஸ்கஷனே கிடையாது. அவர் மேலே என்ன குற்றச்செயல்கள் இருக்கலாம், இல்லை அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அவர் மேலே புகார்கள் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். இப்போ உதாரணத்திற்கு 2001 கருணாநிதி அரெஸ்ட் பண்ணப்படுது. ஏன்னா அப்போ தான் எனக்கு அந்த போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் அப்படின்றது குறித்த விழிப்புணர்வே எனக்கு ஏற்பட்டது. கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பொழுது நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அத்துமீறல் காவல்துறையோட அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை செல்வி ஜெயலலிதா கொடுத்துருந்தார். அப்போ தான் இந்த போலீஸ் மேனுவல்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்தது. போலீஸ் மேனுவல் ரூல்ஸின் படி ஒரு விவிஐபி, அதாவது பிரபலமான ஒரு நபராக இருக்கிறார் என்றால், அந்த பிரபலமான நபரை நீங்கள் டே டைமில் மக்கள் அதிகம் உலாத்துகின்ற சமயத்தில், அதாவது மக்கள் நிறைய புழங்குகின்ற சமயத்தில் நீங்கள் கைது செஞ்சீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் என்கிற காரணத்தினால நீங்கள் நள்ளிரவு போன்ற டைமை நம்ம சூஸ் பண்ணலாம், ஒதுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விவிஐபிஸ், அதாவது ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ்னு இருக்கும்போது அவங்களுக்கு அதை செய்யலாம் அப்படின்னு இருக்குது. அதே போல் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கும் நீங்கள் 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் செய்கிறது அப்படின்றது தான் உகந்தது அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் சர்டன் ரூல்ஸ் தட் ஆர் ஃப்ரேம்டு. இது எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் திடுதிப்புன்னு ஒரு 30 பேர் நான் அனுப்புவேன். அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கேஸ்? சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன? பண மோசடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண மோசடி அப்படின்னா,
கார்த்திக்குடைய தந்தை அவர் இறந்துட்டார். அவர் ஒரு கேரண்டி கொடுத்ததாகவும், அதாவது ஒரு ஷூரிட்டி கொடுத்ததாகவும், அந்த யாருக்காக அந்த ஷூரிட்டி கொடுத்தாரோ அந்த நபர் கார்த்திக்குடனேயே அந்த ரூம்லேயே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து அந்த ரூமில் இருக்காங்க. அந்த நபர் அப்போ ஊரில் இல்லை. அந்த நபர் வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கார் ஒருத்தர்கிட்டேருந்து. அதுக்கு கார்த்திக்கோட அப்பா வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்காரு. அப்பா இறந்துட்டார். இவர் ஃப்ரெண்டுக்காக இவர் பக்கத்தில் நிற்கிறார். அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கடனுக்காக, 5 லட்ச ரூபாயோ சம்திங். அந்த டாக்குமெண்ட்டை கடனுக்காக கொடுத்துருந்த சமயத்திலேயே வேற ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டார், கிரைம் பண்ணிட்டார் அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. யார்? கார்த்திக் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. யார் கடன் வாங்கினானோ அவன் இவர் கூடயே தங்கியிருக்கா, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ கிளியர்லி இட் ஷோஸ் தட் உங்களுடைய பயஸ் என்னென்னா, ஆஃபீஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து அந்த பையன் ஹேண்டில் பண்ணுறான். இன்னும் சொல்லணும்னா ஒரு வாரம் முன்னாடி தான் அவனுக்கும் எனக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆர்கியூமெண்ட் கூட இல்லை, சும்மா ஒரு கமெண்ட்டில் நான் வந்து சங்கரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன். சங்கர் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்பொழுது இது என்ன ஒரு கல்லூரியா, இது என்ன பொறியியல் கல்லூரியா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நாம் தமிழர் கட்சி நீங்கள் பொறியியல் கல்லூரின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்த உங்கள் இயக்கத்தை பால்வாடி பள்ளின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தேன். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர எள்ளி நகையாடும் பொழுது ஆக்சுவலி ஒரு நல்ல கவுண்டர் இல்லை, நீங்கள் எள்ளி நகையாடும் பொழுது உங்கள்கிட்ட அந்த கேள்வி வரும்ல. அப்போ 10 வருஷமாக அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்க, ஒரு கட்சி நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ நீ அதை எள்ளி நகையாடும் பொழுது உன்னை நோக்கி, ஏன்னா நீ கட்சி ஆரம்பிக்கிறேன் பொழுது பொதுவெளியில் இருக்கப்பா, நீயும் இருக்க, அவரும் இருக்கார். சீமான் எப்படி பொதுவெளியில் இருக்காரோ நீ கட்சி ஆரம்பிக்கிறனா நீயும் பொதுவெளியில் இருக்க, நீயும் விமர்சனத்திற்கு உட்பட்டவன் தான். அப்படின்னும் பொழுது அந்த கேள்வி வரும் இல்லை உன்னை நோக்கி. அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் வந்துட்டு எனக்கு பதில் சொல்கிறான், யூ ஹாவ் பிகம் அ ஜோக், யூ ஹவ் பிகம் அ ஜோக்கர் அப்படின்ட்டு. இப்போ நான் உடனே சொல்கிறேன், பரவாயில்ல தம்பி, என்னுடைய மனசாட்சிக்கு நான் நேர்மையாக இருக்கேன்ற அளவுக்கு என் மனசாட்சி என்னை பார்த்து சிரிக்காத வரைக்கும் வேறு யார் பார்த்து சிரித்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சாதாரண ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கோங்க. பட் அதையெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு போலீஸ் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியுமான்னா முடியாது. ஓகே, அந்த பையன் எது துணுக்காத பேசியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நிஜமாகவே அவனை கண்டிக்கணும்னு நினச்சா கூப்பிட்டு வான் பண்ணலாம், போலீஸ்னு பண்ணணும்னு நினச்சா. இல்லை நீங்கள் சட்டப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தெர் இஸ் அ ப்ரொசீஜர். ஒரு சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, சிஎஸ்ஆர் கொடுங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணுமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட்டோ வாட் எவர் யூ கோ எட். அது எதுவுமே இல்லாமல் 20 பேர் தூக்கிட்டு வந்து நீ ஒரு வண்டியில் தூக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் நீ ஃபேமிலிக்கே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். இந்த பையனுடைய அம்மா வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியிலேயே வராத ஒரு வெளி உலகம் தெரியாத ஒரு நபர். அவங்க அப்பா வந்து ஒரு பூஜாரியாக இருந்தார், அர்ச்சகராக இருந்தார் கோவிலில், அவர் இறந்துட்டார். இப்படி ஒரு பின்னணி கொண்ட ஒரு குடும்பம். இந்த சாபத்தை எல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிற? ஆல் பவர்ஃபுல்லாக நீ வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற, உனக்கு வந்து உனக்கு போலீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, உனக்கு ஆள் படை சேனை, நீ கண் அசைச்சா மீடியா எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கூட ஒரு சின்ன பையன் அவனுடைய ஒரு ட்விட்டர் ஹேண்டில் கூட உன்னால் சகிச்சிக்க முடியலையா? இப்படி தான் நடத்துவியா? அப்போ இந்த கேள்வி வரும்ல. முதலமைச்சரை பார்த்தே நான் கேட்குறேன், நீ உன் பொண்டாட்டி எத்தனை கோவிலுக்கு அனுப்பிச்சா என்ன? இந்த சாபத்தை எல்லாம் நீ உன் குடும்பம் மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததிகள் அத்தனையும் சுமக்க போகுது. அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. அப்போ இந்த மாதிரி 30 பேர் 40 பேர் நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன், இதே சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஜான் ரவின்னு ஒருத்தர் வந்து அவர் பாவம் ஏதோ ஒன்று ட்விட்டரில் போட்டது நான் வந்து நியாயப்படுத்தலை, அதுக்கு நீ தண்டனையை கொடு, இல்லைன்னு நான் சொல்லலை, ப்ராசிக்யூட் பண்ணு. பட் என்ன 500 பேர் அனுப்புறது, 500 போலீஸுங்க. ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்தை ஒருத்தன் தெரிவிச்சான்றதுக்காக அவனை குஜராத்லேருந்து தூக்கிட்டு வந்து நீ உள்ளே வைக்கிறீங்க, ரிமாண்ட் பண்ணுறீங்க. சரி, அவள் வீட்டுக்கு 500 போலீஸ் அனுப்புகிறீங்க. எப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் அவருக்கு பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் போலீஸ். அவருடைய வயசான தந்தை, அவர் இப்போ இறந்துட்டார், அவரையும் ஹராஸ் பண்ணி நள்ளிரவில் எழுப்பி ஹராஸ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க இது மாதிரிலாம் பண்ணி? இல்லை உங்களுடைய காவல்துறை என்பது இதற்காக மட்டும்தான் இருக்கா?
இங்கே நம்ம எல்லோரும் பார்க்குறோம் எப்படி சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. இதற்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த காவல்துறை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கீங்களா? பயன்படுத்தியது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துரிதமாக பயன்படுத்துகிறீங்க. இதுதான் நீங்கள் காவல்துறையை நடத்துகிற லட்சணமா? காவல்துறையில் இருக்கிறவங்களே யோசிக்க மாட்டாங்களே, இதுக்கெல்லாமா நம்ம வந்து இருக்கோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 20 போலீஸ்னால் ஹையஸ்ட் ரேங்கிங் போலீஸ் அஃபிஷியல்லேருந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். இல்லைனா 20 பேரை திருச்சியிலேருந்து அறந்தாங்கிலேருந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க, 5 வண்டியில் அனுப்ப மாட்டாங்க உங்களை. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். புரியுது. அப்போ 5 வண்டியில் ஒன்று வந்து அறந்தாங்கிலேருந்து அனுப்பி நீங்கள் கைது பண்ணி கூப்பிட்டு போகிற அளவுக்கு இது ஒரு அஃபென்ஸா? அப்போ கிளியராக தெரியுது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிவெஞ்சுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறது, சங்கரோட யாராவது இன்வால்வ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி அப்படின்ற ஒரு மெசேஜை நீ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அனுப்புகிறதா நினச்சி நீ இதை பண்ணுற. இது உனக்கே திருப்பி அடிக்குன்றதே உனக்கு புரியாதா? எத்தனை ஃபேமிலியை வந்து நீ வந்து ஒரு மன உளைச்சல் கொடுக்குற. அவங்க பாவம் மதுரையில் இருக்காங்க, அவங்க அம்மா, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க யோசிச்சியா? இதில் இந்த சாபத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ உன் பொன்னாட்டியை கொண்டு போய் நீ ஒரு 10 கோவிலுக்கு அனுப்பினா இந்த சாபத்தெல்லாம் கழிச்சிட முடியுமா? இல்லை சத்ரு சம்மார யாகம் நடத்தினா உன் மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கழிஞ்சிடுமா? கிடையவே கிடையாது. உன்னுடைய அத்தனை வம்சாவளிக்கும் இது தொடரும் இந்த சாபம்லாம். எதுக்கு இதை பண்ணுற? இல்லை அவ்வளோ பெரிய தொடர் நடிகையாக இருந்தால் நீ எல்லாம் ஏன் வர பொது வாழ்க்கைக்கு வராதேன்ற நான். ஏதாவது உன் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டான்ல, இன்னும் ஒரு 50 தலைமுறைக்கு நீ என்ன பண்ண போகிற? நீ எப்படி மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணுற மாதிரி தெரியல. எதுக்கு நீ இது மாதிரிலாம் வந்து உன்னுடைய பவரை வச்சு பண்ணிகிட்டு இருக்க? எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பர்மனெண்ட் நீ நினச்சிட்டு இருக்கியா? ஆட்சி மாறின அடுத்த நிமிஷம் உன் கதை மாறும். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் மேலே நோக்கியே வந்து உங்களோட கமெண்ட்லாம் இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமானே தெரியல. அவங்க லெவலுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது தெரியலன்னா அது அவங்களுடைய பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. நான் அவங்களை நோக்கி தான் அதை கைகாமி. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த எடுபடிகள், இந்த கைக்கூலிகள், இந்த சைபர் கூலிகள் இவங்களெல்லாம் நான் கை காமிக்க மாட்டேன். நான் நேராக அந்த மேலே இருக்க தலை தான் சரியில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ வந்து இதை வந்து ஒரு வழிமுறையாக வச்சுருக்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மீ யூ ஹவ் டன் இட். நீ ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் கைது செய்யப்பட்டவன் நான். அதே மாதிரி தான் பண்ணேன். 20 பேர் அனுப்புறது வீட்டுக்கு, டமால்னு 1 மணிக்கு கவு தட்ட வைக்கிறது. எதுக்கு நான் ஓடி போயிட்டேன்னா? இல்லை ஒரு பயம். என்ன பயம்? நீ என்ன உன்னை பார்த்து பயந்துருவோம் பண்ணாங்க? இல்லை நான் வெளியில் வந்து நீ தான் வாழ்கன்னு சொல்ல போகிறேன். நான் நீ ஒழிகன்னு தான் சொல்லுவேன். நீ 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 எல்லாம் வந்து ஒரு லாயை கட்டுற, ஒரு 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 துப்பு கட்ட, ஒரு யோகிதை இல்லாத ஒரு ஜென்மம் தான் நான் சொல்லுவேன். நான் உன்னை என்ன புகழ்ந்தா பேச போகிறேன்? இல்லை நான் ஓடி போயிட்டேண்ணா. நீ வந்து சம்மன்ஸ் கொடுத்தா நான் வரப்போகிறேன், ஆஜராக போகிறேன். கமிஷனர் ஆஃபீஸ் என்ன புதுசாக எனக்கு? யூ கிவ் அ சம்மன்ஸ், நான் ஆஜராக போகிறேன். அதுக்கு மேலே எல்லாமே வி ஆல் ஹெயில் ஃப்ரம் டீசென்ட் ஃபேமிலிஸ். உன மாதிரி கேடுகட்ட குடும்பம் எல்லாமே தைரியமாக திரியும் பொழுது இது மாதிரி டீசென்ட் ஃபேமிலியில் வரவங்கெல்லாம் வந்து இங்கே ஓடி போயிடுவோமா? ஒழிஞ்சிப்போமா? அதெல்லாம் ஒழிஞ்சிக்க மாட்டோம். உனக்கு வேணால் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில் கொடைப்பிடிக்கிற கதையாக உனக்கு வேணால் இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல குடும்பத்துலேயே வந்தவங்க தான். யாரும் ஓடி போய் ஒழிஞ்சிக்க மாட்டோம். 2 ஜென்ரேஷனாக இவரே நம்மளோட முதல்வரே பான் வித் சில்வர் ஸ்பூன். அவன் எந்த ஸ்பூனோட வேணால் பிறக்கட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வந்து நீ என்ன ஸ்பூனோட பிறந்தாலும் நீ கேடுகட்ட குடும்பம் தான். உன்ன மாதிரி ஒரு ஊரை அடித்து உலையில போட்டு வாழ்ந்த குடும்பம் என் குடும்பம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், உன்னை பார்த்து நான் ஓடி போயிடுவேன். நான் எதுக்கு நீ 20 பேர் 30 பேர் அனுப்புகிறேன் என் வீட்டுக்கு 1 மணிக்கு நைட்டு? நீ வானா வரப்போகிறேன், இல்லை அரசுனா உள்ளே போய் வர போகிறேன். என்ன நீ என்ன வாழ்க்கை முழுக்க என்னை உள்ளே வச்சுருவியா? இல்லை நீ தான் வாழ்க்கை முழுக்க அங்கே இருந்துட போறியா? பதவியில் சொல்கிறீங்க? ஆமாம், நீ என்ன இருந்துட போறியா? ஒன்றும் கிடையாது. நீ அங்கேருந்து அதாவது இன்றைக்கி நான் ரோட்டில் போடனா ஒரு போலீஸ் என்னை பார்த்து மரியாதை கொடுக்குறான்னா, இல்லை என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான்னா, அது நானா என்னுடைய சொந்த மெரிட்டில் சம்பாதிச்ச மரியாதை. உன்ன மாதிரி எவனுக்கோ பிறந்ததுக்காக கிடச்ச மரியாதை கிடையாது அது எனக்கு. எங்கள் அப்பா அதை அமிச்சு நான் ஒன்றும் மரியாதைலாம் வாங்கலை. அப்படின்னும் பொழுது உனக்கு எதுக்கு இந்த புத்தி, இந்த சில்லற புத்தி? அதே மாதிரி இதே டெர்மினாலஜியில் சங்கரை பார்த்து நான் சில கேள்விகளை கேட்குறேன். என்னென்னா, நீ வந்து உன்னை நம்பி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இத்தனை பேர் உன் பின்னாடி வராங்க அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸை பாதுகாக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்குது. எங்க இது 2வது 3வது வாட்டி நடக்குது. ஆமாம், இது வந்து தருதலை மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. நீ அப்படி தான் பிஹேவ் பண்ணுற. சங்கருக்கும் நான் பார்த்து சொல்கிறேன். அவருக்கு என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். இவன் இந்த பரந்தூர் போனால, ஆமாம், இந்த பரந்தூர் போன பொழுது போலீஸை பார்த்து கண்ணாபண்ணு பேசி போலீஸை அவன் கடமையை பண்ணுறான். உனக்கு அகேன்ஸ்டாக பண்ணாலும் போலீஸ் எக்ஸஸாக இருந்தாலும் போலீஸை திட்டி பிரயோஜனம் கிடையாது. தப்பு பண்ணுறது ஸ்டாலின், தப்பு பண்ணுறது உதயநிதி, தப்பு பண்ணுறது அவர் சுற்றி இருக்கிற கும்பல். போலீஸ் என்ன பண்ண முடியும்? சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். போலீஸை பார்த்து கெட்ட வார்த்தையில் நீ பேசியிருக்க.
கெட்ட வார்த்தையிலே ஆமா, பேசினாரு. நீ பேசியிருக்க, அது பேசுனது தப்பு. சரியா? அப்படி பேசின சொல்ல அதுவும் கோவமாக கூட இருக்கலாம். சரி, நான் வந்து சங்கரை தப்பு சொல்லலை. ஒரு அந்த சமயத்தில் ஒரு இன்ஸ்டிகேஷன், யாருக்குமே ஒரு கோவம் வரும். அந்த கோவம் அவனுக்கும் வந்துருக்கலாம், சங்கருக்கும் வந்துருக்கலாம். உன் கூட வந்து 18 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறான். சங்கரன் அதர்ஸ்னு போடுறான்னா அந்த 18 பேரும் இன்வால்வ், அதர்ஸ்னு யாரை வேணால் இன்க்ளூட் பண்ணலாமே, கூட வந்தவங்க எல்லாரும் இன்க்ளூட் பண்ணலாம்ல. அப்படின்னு பொழுது உன்னை நம்பி வந்த சின்ன பசங்க தானே அவங்க. அப்படின்னும் பொழுது நான் ஏபி போட மாட்டேன் அப்படின்னா நீ போடாமல் எப்படி அவங்க போடுவாங்க? நீ போடாமல் எப்படி அவங்க போடுவாங்க? என்ன போட மாட்டேன் எனக்கு புரியல. ஏபி ஆன்டிசிபேட்டரி பில் நான் போட மாட்டேன்னா நீ போடாமல் அவங்க எப்படி போட போடுவாங்க? நீ முடியாது. புரட்சியாளனா இருப்பா. வரவன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, காலேஜ் போகிற பசங்க, அவன் நாளைக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து அவன் எப்படி அவன் ஃப்யூச்சர் பாதிக்கணுன்றது அந்த மைண்டு உனக்கு இருக்காதா? இல்லை அவனெல்லாம் நீ கூட்டு போகக்கூடாது. உன்னை நம்பி ஒரு ஆர்கனைசேஷனை நீ கொண்டு வரேன்னா அந்த ஆர்கனைசேஷன்றது ஒரு இன்ஸ்டியூஷன்றது ஒரு தனி ஹியூமன் பீயிங் மாதிரி. அது இட் இஸ் காட் அ பர்சனாலிட்டி. இப்போ நீ சவுக்கு மீடியான்னு வச்சுருக்கேன்னா சவுக்கு மீடியான்றது ஒரு பர்சனாலிட்டி. சரியா? உன்னுடைய தாந்தோணித்தனத்தினால அதை கொண்டு போய் நீ ரோட்டில் விடக்கூடாது. இதுதான் மேனேஜ்மெண்ட்டோடைய பிரின்சிபலு. சும்மா இந்த சஸ்பெண்டட் கிளர்க் ஹஸ் பிகம் அ சிஇஓன்னு பெருமைக்கு பேசினா போகாது. இப்போ டிஸ்மிஸ்டு கிளர்க் வாட் எவர் பெருமைக்கு பேசினா அது போகாது. யூ ஆர் அ சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அப்படின்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல்ஃபேர். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோட வெல்ஃபேருக்கும் நீயும் ரெஸ்பான்சிபிள். சரியா? டெக்னிக்கலி மேபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அபவ் இண்டிவிஜுவல்ஸ், பட் அந்த இன்ஸ்டியூஷனோட வெல்ஃபேருக்கு உனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும். அப்படின்னும் பொழுது வந்து என்ன வேணால் ஆகிட்டோம், என் நம்பி வந்தால் நீ ரோட்டில் தான் நிற்கணும். இப்படி நீ பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்போ ஏன்னா அப்படி பண்ண போகிறதா இருந்தால் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை மட்டும் உள்ள வை. காலேஜ் போகிற பசங்க, இப்போ இந்த பையனுடைய நல்ல ஒரு அகாடமிக்லி ப்ரொஃபிஷியன்ட் பையன், சரி நீ உதார விட்டு போகலாம். சவுக்கு மீடியா வில் நாட் லெட் ஹிம் டவுன், ஆச்சா போச்சா நீ உதாரெலாம் விட்டு போகலாம். எண்ட் ஆஃப் த டே அவன் தான் ஜெயிலில் இருக்கான், நீ இல்லை. அப்போ இந்த மாதிரி எத்தனை பேருடைய இதை வந்து கெரியரை நீ வந்து ஜிங்க்ஸ் பண்ண போகிற அப்படின்ற கேள்வியை சங்கரை பார்த்து நானும் கேட்குறேன். அப்படி இல்லை, கவர்மெண்ட் வந்து கூட இருக்கவங்களை ஏங்க தூக்கணும்? இப்போ இவரே டேரக்டாக வந்து கவர்மெண்ட் அப்படி தாங்க பண்ணுவாங்க. இவரே டேரக்டாக தூக்கிருக்காங்க. போலீஸும் கவர்மெண்ட்டும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. ஏன் நீ சொல்கிறல்ல, சாவித்திரி கண்ணனை பற்றி நீ பேசினல்ல, நீ என்ன சொன்ன? உள்ள தூக்கி போட்டு உதைங்க மிதிங்கன்னு சொன்னல. என்ன இது பண்ண பொழுது, என்ன அரெஸ்ட் பண்ண பொழுது நீ என்ன சொன்ன? சங்கர் என்ன சொன்னார் என்ன அரெஸ்ட் பண்ண பொழுது? அந்த ஃபோனில் எங்கிட்ட சீஸ் பண்ண ஃபோனில் சில முக்கியமான கான்டாக்ட்லாம் இருக்குமா, அவங்களெல்லாம் மாட்டுவாங்களாம். நிறைய விஷயங்கள் வெளியில் வரப்படுதா. என்ன என் ஃபோனில் என்ன இருக்க முடியும்? யாருங்க முக்கியமான கான்டாக்ட்? எனக்கு கியூரியஸ். நானும் சொல்கிறேன், என் ஃபோனில் சரி அப்படியே இருந்தாலும் என்ன ஸ்மக்லிங்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, யூ ஹோல்ட் எலிமெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து சங்கர் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சினாலேயோ பொறாமைனாலேயோ அது மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ நான் போலீஸ் எப்படி சொன்னேன்? நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் சலாம் அடிக்கிற இது ஆட்சியாளர்கள், நாளைக்கு ஆட்சியாளர்கள் மாறினாக்க நாங்களும் பேச வேண்டியது வரும். சரி, என் வீட்டுக்கு நீ 1 மணிக்கு நீ வந்து 20 போலீஸ் வந்து கதவு தட்டுறாங்கன்னா அன்றைக்கி என் வீட்டில் 1 மணி ஆனாலும் வெளில காவல் நிற்க வேண்டிய நிலைமைக்கும் வரலாம். ஆட்சி மாறினா காட்சி மாறும். சரியா? அது விஷயம் கிடையாது. அதே மாதிரி சங்கரையும் பார்த்து நான் சொல்கிறேன், நீ ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன்னா உனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது நீ புரிஞ்சுக்கணும். It is not an easy joke. It is not, you don't run an organization via Twitter. You have to hold a responsibility. உன்னை நம்பி பசங்க வராங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரும் உன் கையில் இருக்குது. பட் இந்த பசங்களை யாருங்க சொந்த தேவைக்காக வராங்களா இல்லை ஈர்க்கப்படுறாங்களா தவறான ஒரு பாதையில்? இப்போ கார்த்திக் கோவிந்தராஜன் எடுத்தீங்கன்னா அவன் வந்து சங்கர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நம்புறான், நம்பி வராருன்றீங்க. அவன் நம்பி வரலாம், அது நீ நம்பக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? அது அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அவனுடைய பிலீஃபு, ட்ரஸ்ட்டு, ஃபெய்த்து, வாட் எவர் இட் இஸ். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் இங்கே கேள்வி என்னென்னா, நம்பி வரவனை நீ வந்து நட்டாத்தில் விடாத, நடு ரோட்டில் விடாத. சரியா? அது வந்து சும்மா உதார விட்டா போகாது. இங்கே ஒரு போர்னா பல சிப்பாய்கள் சாக தாங்க செய்வாங்க, அதுக்காக ராஜா போயிட்டு தலையை கொடுக்கல. அதுக்கு வந்து அப்படின்னு அவர் கேட்பாருங்க. அதுக்கு வந்து கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் கொலாட்ரல் டேமேஜ். தட் இஸ் when you are targeting somebody, some innocent people also get caught in the process அப்படின்றது வந்து கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, ஒருத்தர் நீ லீகல் கரஸ்பாண்டாக உன்னுடைய ஆர்கனைசேஷனில் வைக்கிறேன்னா ஷுட் யூ நாட் நோ தட் உன்னோட ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணுது, சென்சிட்டிவ் விஷயங்களை டீல் பண்ணுது அப்படின்னும்போது ஒரு காலேஜ் படிக்கிற பையனை கொண்டு போய் நீ வந்து லீகல் கரஸ்பாண்டாக வைப்பியா?
அடிப்படை அறிவு இருக்க வேண்டாம் உனக்கு? அவன் கெரியர் ஸ்பாயில் ஆகுன்ற அறிவு இருக்க வேண்டாம்? அவனுக்கு அந்த எய்ம் ஆஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த எய்ம் ஆஸ்பிரேஷன் இருக்கிறவன நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து உன்னை நான் எம்ப்ளாய் பண்ணுறேன்னு நீ சொல்கிறதான நியாயமாக இருக்கும். ஏன்னா நீ டீல் பண்ணுறது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியோ இல்லை ஒரு ஹிந்து மாதிரியோ பொலிட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு எல்லாருக்கும் ஜாலரா போட்டு போகக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நீ ரன் பண்ணல. நீ ஆர்கனைசேஷன் வந்து உன்னோடது வந்து உண்மையிலேயே அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய, யார் தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கேட்கக்கூடியன்னு நீ சொல்கிற. ஃபேஸ் வேல்யூவில் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வேல்யூவில் நீ சொல்கிறத நான் அப்படியே உள்ளுக்குள்ளே போக விரும்பல. சரியா? நான் அது வந்து நீ வந்து ஜெனுவினாக இருக்கியா இல்லையான்றதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் அப்படி நீ ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிற அப்படின்னும் பொழுது இட் இஸ் ஆக்சுவலி a whistleblower or it is having a lot of sources which would like to be confidential. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் ஆர்கனைசேஷன் நீ ரன் பண்ணுறேன்னும் பொழுது ஐ ரெஸ்பெக்ட் யூ ஃபார் தட், பிகாஸ் இட் இஸ் நாட் an easy task to run such an organization. அட் த சேம் டைம் யாரை நீ என்கேஜ் பண்ணுறன்றதுல நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. அவனுடைய லைஃபு, அவனுடைய கெரியர், அவனுடைய ஃபேமிலி, இதெல்லாம் நீ யோசிக்கணும்ல. ஒரு காலேஜ் போகிற பையனை கொண்டு போய் நீ பணையம் வைப்பியா? உனக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் பலிகடை ஆகணும்னு நீ நினைக்கிற? இந்த கேள்வி வரும்ல. நாளைக்கு ஆட்சி மாறி இதே உதயநிதிக்கு சப்போர்ட்டாக கூட நீ போகலாம். பட் இந்த பையன் ஜெயிலுக்கு போனது நடுவில் இவங்க தான் மாட்டி, இந்த பையன் ஜெயிலுக்கு போனதாக இருக்கட்டும், அவங்க அம்மா கஷ்டம் ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிக்கணுன்றதான் நான் சொல்கிறேன். ஏன்னா சங்கர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் அவங்க உண்மையாகவே நம்புகிறாங்க சங்கரை அப்படின்னும்போது சங்கருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றதை சங்கரை உணரணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேனே தவிர சங்கரை குறை சொல்லணுன்ட்டோ இல்லை சங்கர் மேலே காழ்ப்பு இருக்குண்டோ அதுக்காக நான் சொல்லலை. ஐ லைக் டு கால் அ ஸ்பேட். நான் சங்கர் செய்யக்கூடிய ஒர்க்கை எந்த இடத்துலையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பலை. அதை நான் குறை கூறணுன்றதுக்காக இதை சொல்லலை. நம்பி இருக்கிற இளைஞர்களை நட்டாட்டில் விடுற மாதிரி என்னை வேலை பண்ணாது. ஓகே, நாம் தமிழர் கட்சிக்கு வர தம்பிகளை வந்து அண்ணனும் எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், அதே மாதிரி சவுக்கு சங்கர் வந்து அவரோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. எவ்ரிபடி ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா வீடியோ போட்டால் போருமா? இல்லை, பட் ஒரு சின்ன பையனை எடுத்திருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை கூட வச்சு எடுத்துருக்கலாம், அவரோட டேலண்ட்டை நம்பிருக்கலாம். நீ பார்க்குறது ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க்குப்பா. இல்லைங்க, அவர் பார்க்குற ஒர்க்கில் நீ உள்ளே போய் உட்காரலாம்ப்பா 50 நாள். அந்த பையன் போய் உட்காந்தனா அவன் கெரியர் என்ன ஆகுது யோசிச்சியா? அவர் சொல்கிற வேர்ட்ஸே சிலதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சின்ன பையன் அவன் வந்து என்னோட தம்பி மாதிரி, இல்லை அவனை வந்து நான் நர்ச்சர் பண்ணுறேன், அவனை நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து கான்சிக்லேரே அப்படின்னு கூப்பிட்றாரு. காட் ஃபாதர் படத்தில் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண ஒரு வக்கீல் இருக்கு. இந்த ஃபேன்சிஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீ டெக்கரேட் பண்ணலாம். அது எண்டாவது டே அந்த பையனை நீ நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். சரியா? இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். சரியா? யூ ஹேட் நோ பிஸ்னஸ் பிளேயிங் வித் தட் கெரியர் ஆஃப் தட் ஃபெலோ. சரியா? தட் பாய் மே பி ignorant enough or innocent enough to come out and say இல்லை எங்கள் அண்ணன் பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு அவன் சொல்லலாம். வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நான் கேட்குறது என்னென்னா, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? லீகலாக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் உனக்கு தெரியாத ஆளுங்களா, உனக்கு தெரியாத கான்டாக்ட்ஸா? எதுக்கு ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து பணையம் வைக்கிற நீ? சி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பிரதீப்னு ஒரு பையன் அப்படி தான் வந்து பிரச்சனையாக உள்ளே போனான். அவன் அந்த பையன் 23 இயர்ஸ் தான். அந்த பையனை பப்ளிக்காக நீ வந்து அசிங்கப்படுத்தின. அது உனக்குமான பிரச்சனை. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. யூ மே ஹேவ் 1001 ரீசன்ஸ் அண்ட் பெர்ஹாப்ஸ் யூ ஆர் ஜஸ்டிஃபைட் ஆல்சோ. ரெண்டாவது அந்த பையன் போலீஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க. ப்ரெஷர் பண்ண போது கூட he need not reveal anything. he said நான் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லணும்? நான் சொல்ல முடியாது. இது என்னுடைய விருப்பத்தினால நான் சொல்கிறேன். ஐ வில் நாட் ரிவீல். சங்கரை பற்றி நான் பேச முடியாது. நான் உங்களுக்கு ஃபேவரான வாக்குமூலம் கொடுக்க முடியாது. சொல்கிறதுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும். 23 வயசு இந்த பையனுக்குன்ட்டு. அப்போது இந்த மாதிரி இன்னசென்ட் பசங்களை நீ இன்வால்வ் பண்ணும் பொழுது அவங்களுடைய சேஃப்டிக்கும் நீ தான் பொறுப்பு. யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். யூ ஷுட் ஹவ் கான் டு த அறந்தாங்கில் போய் நீ கோர்ட்டில் போய் நின்று இருக்கணும். சரியா? இல்லை ஆளுங்க போய் நின்று இருக்கணும். இல்லை நீ உன்னுடைய சவுக்கு மீடியா என்டையர் ஸ்டாஃப் போய் கமிஷன் ஆஃபீஸ் பண்ணி நின்றுருக்கணும். நீ ஹிந்துலேருந்து ஒருத்தனை தூக்கினாலும் சும்மா விடுவாங்களா? விகடன்லேருந்து ஒருத்தனை தூக்கினாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. வெளியில் நின்று போராட்டம் பண்ணலையா ப்ரெஸ் கிளப்பில்? அது வேறு நீ பண்ண வேண்டியது தானே. என்ன பெரிய அப்புறம் என்ன நீ பெரிய மீடியா? ஏன் உன் சகாக்கள் வரமாட்டாங்களா? இப்போ இந்த கேள்வியெல்லாம் வந்து நீயே யோசிச்சுப்பார். ஏன்னா சி வி ஆர் லுக்கிங் அட் யங்ஸ்டர்ஸ் ஹூஸ் ஃப்யூச்சர். ஏன்னா அவனுக்கு தெரியாது.
இன்றைக்கி அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இளரத்தம், இன்றைக்கி அவனுக்கு அது புரியாது. 10 வருஷம் டவுன் த லைன் போனதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்த்து யோசிப்பான்ல, ஏதோ சரி பண்ண முடியாத இடத்துக்கு போயிருக்கான். அவன் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்பி பார்த்து வச்சா இதுக்காகவா நம்ம போனோம் அப்படின்னு அவன் நினச்சிடக்கூடாது. அப்போ நினச்சிடக்கூடாதுன்னா நீ வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வென் யூ ஆர் டீலிங் வித் யங்ஸ்டர்ஸ் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ நடந்துக்கணுன்றதை சங்கருக்கும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு கடைசியில் சொன்னது வந்து ஒரு நியாயமான பாயிண்ட்டாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுது. இன்னும் ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதாவது இந்த ஸ்ட்ராங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. கடைசியாக இப்போ நம்ம பார்க்குறப்ப எல்லாருக்கையும் அப்படி தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் கூட வந்து ஸ்ட்ராங் ரூம்னு பேரில் மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. இது எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவமா? ஏன்னா எல்லா கட்சியிலையும் ஆள் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளில வந்து கண்காணிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? அதாவது ஸ்ட்ராங் ரூமில் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இந்த சிசிடிவி எங்கே வச்சுருக்காங்களோ அங்கேயும் வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து கட்சிக்காரங்க மானிட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரவுண்ட் த கிளாக் கட்சிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா? கரெக்ட். இது வந்து 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, ஆர் 20 மினிட்ஸ் வந்து டெக்னிக்கல் கிளிச் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா தென் யூ ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்தல் ஆணையம் பிளைண்டாக வந்து இது கடந்து போக முடியாது. இதை விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். வை ஆல் தி கேமரா ஸ்விட்ச் ஆஃப் ஃபார் 20 மினிட்ஸ் அப்படின்ற விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். இது இங்கேயோட நின்னா பரவாயில்ல, இது மற்ற இடங்களுக்கும் இது நடக்க போகுது அப்படின்னா தென் ஐ திங்க் நீடில் ஆஃப் சஸ்பிஷன் வில் கோ அட் தி எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்து மேலே கண்டிப்பாக நீடில் ஆஃப் சஸ்பிஷன் வரும். தே ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வரைக்கும் ஐ மீன் தே ஓ அன் எக்ஸ்ப்ளனேஷன். இது வரைக்கும் அவங்க கொடுத்தா மாதிரி தெரியல, விளக்கம் கொடுத்தா மாதிரி தெரியல எனக்கு. அவங்க டெக்னிக்கல் கிளிச்சு, டூ மச் ஹீட்டு, அது ஊட்டியில் டூ மச் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. பட் நான் வந்து கான்ஸ்பிரசி தியரிலாம் சொல்ல போகிறதில்ல. இந்த 20 நிமிஷத்தில் உள்ளே போய் டாம் க்ரூஸ் மாதிரி மேலேருந்து இப்படி இறங்கி வந்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க, பிஜேபிக்கு ஏற்றி அதெல்லாம் பண்ணுவாங்களே, நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. பட் நீங்கள் வென் யூ ஆர் இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் வரும்பொழுது இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது சந்தேகத்திற்கு இடம் கொடுக்குன்ற வகையில் அமையுது அப்படின்றத பாமர மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த இன்சிடென்ட்டை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி அதாவது இவிஎம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங் ரூமில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா ஆல் ஓவர் இந்தியாவில் போன தேர்தல் அந்த மாதிரி நடந்திருக்கு? ஓகே, தே ஹேவ் பீன் இன்சிடென்ட்ஸு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவுடைய அவேர்னஸ் இந்த அளவுக்கு இல்லை. அதாவது நீ கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்துட்டு இல்லை, ஏன்னா அவன் வந்து எதுக்கடா நியூஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தந்தியாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், இல்லை எந்த சேனலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நியூஸ் பிரேக்குக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது எதனாலும் அதை நியூஸ் ஆக்கிடுறது ஓகே அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். இத்தனை ஆள் பட சேனை இத்தனை பேரை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறது அதுக்காக தானே. இத்தனை 1000 கோடி ஒரு தேர்தல் செலவு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இத்தனை 1000 கோடி இன்னும் தேர்தல் ஆணையமே செலவு பண்ணுது ஒரு தேர்தலுக்கும். எதுக்காக பண்ணுறாங்க? இதையெல்லாம் சரி பார்க்கறதுக்கு தானே பண்ணுறாங்க. அப்படின்போது நீங்கள் வந்து யூ ஷுட் பி அபவ் ஆல் கைண்ட் ஆஃப் சஸ்பிஷன். அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இதுக்கு முறையான விளக்கத்தை அவங்க கொடுக்கல அப்படின்றா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேர்தல் நம்பர்ஸ், அதாவது இந்த வாக்கு எண்ணிக்கை நம்பர்ஸே, வாக்குப்பதிவு நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நம்பர் கொடுத்தாங்க, பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. இது ஏன் வந்தது அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு ராதாகிருஷ்ணனை வச்சு கொடுக்க வச்சாங்க. அது அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ கிளியர்லி இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேர் மிஸ்ஸிங் அவுட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் எங்கேயோ அவங்க மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் டிஎன் சேஷன் போன்ற டாயன்ஸ் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன். அப்படின்னும் பொழுது அதில் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸு, இந்த மாதிரியான ஃப்ளாஸ் வந்து இருக்கிறது அப்படின்றத ஏற்றுக்கிற மாதிரி அன்அக்செப்டபிள். அப்சல்யூட்லி. ஓகே, இந்த ஒரு சில்லியான விஷயம் தான். பட் 2 காரணம் அதை பற்றி நான் கேட்குறதுக்கு. ஒன்று, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. இன்னொன்று, வேறு எதுவுமே பேசுகிற மாதிரி நியூஸ் வந்து 2 நாளாக மாட்டலைங்க, சரிங்களா? இதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், தேர்தல் நடந்து முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, செங்கல்பட்டில் ஒருத்தங்களோட பாவாடையை திருடிட்டு போயிட்டாங்களா, அதை பற்றி பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தேன் ஏதோ ஒரு ஊரில் தண்டையார்பேட்டிலையும் இங்கே ஒரு குழந்தை வந்து மாடியிலேருந்து அந்த இதில் விழுந்துருச்சு. எதில்? சன்ஷேடில்.
அப்புறம் அதை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் அந்த 2 அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் போலீஸில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸாக அதுதான் ஓடிட்டு இதெல்லாம் ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர். இன்னொரு பார்த்தங்க ஒருத்தர் வந்து அவங்க தந்தையே போட்டு அடிச்சிட்டாரு சேலத்தில். வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அவர் இறந்துட்டார் அந்த தந்தை வந்து. ஆமாம் 2-3 நாளில் இறந்துட்டாரு. டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. 2-3 நாளில் இறந்துட்டாரு. இது சோஷியல் மீடியாவில் வந்து அது பெரிய நியூஸாக ஆனதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் போல இருக்கு. ப்ரைவேட் இறந்தவர். அவருடைய பையன் அப்படின்றதுனால இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்றதுனால போலீஸ் தயங்கியிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் இப்போ அவசரப்பட்டான் சொத்துக்கு, இப்போ வந்து அதை சரியாக அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. எனிவே நான் வந்து இந்த அதுக்குள்ளே போயிட்டேன் ரொம்ப. இல்லைங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதாவது தேவேந்திரன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதாவது நெறியாளர்கள்லேயே வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் நெறியாளர். அவர் அப்படியே சீன்னா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்மார்க்ஸோட ரத்தம் சிந்தும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவர் லெஃப்டிஸ்டாகவே எப்பயுமே அவர் காமிச்சுப்பார். அதனால் நான் சொல்கிறேன், அவர் இன்டர்வியூஸ் பார்த்து தெரியும். நான் நறுக்குன்னு கேள்வி கேட்பாங்கள. நிறைய பேர் அறமூலையோடு உட்காந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு நல்ல ஆங்கர் தானா. அவர் முக்காமூலைன்னு சொல்லலாம். சரி, அவர் வந்து நடிகை கஸ்தூரியை கூப்பிட்டு எடுக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்லல. அவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லல. பட் அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதில் இந்த ரிசர்வேஷன்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பிசி அண்ட் ஓபிசி காஸ்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து கொலைபாதகர்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக தான் என்னோடய அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு புரிதலே இல்லாத சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்க நேர்ந்துதா? இல்லை, நான் எப்போவுமே ஐ வில் சே பீப்புள் லைக் கஸ்தூரி, மதுவந்தி, இவங்க எல்லாரும் வந்துட்டு பேட்டி கொடுக்கும்பொழுது இவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்ககிட்டேருந்து மக்கள்கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துடன் இவர்கள் பேட்டி எடுக்கப்படுவதில்லை. எதை கான்ட்ரவர்ஷியலாக கொட்டுவாங்க. இவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அது கான்ட்ரவர்சி ஆகும், அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கம்யூனிட்டி மேலேயே ஒரு ஆஸ்பர்ஷனை கேஸ்ட் பண்ணலாம். இதை வச்சு ஏதாவது ஒரு கம்யூனிட்டியே இப்படி தான் சிந்திக்குது. இப்போ கஸ்தூரினா ஒரு பிராமணர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை இவங்க விதைக்க ஒருத்தரை வச்சு எல்லாரையுமே மொத்த பிராமணர்களும் இப்படி தான் சிந்திக்கிறாங்க இப்படின்றத வந்து விதைப்பதற்காக செய்யப்படுகின்ற வேலை. அப்போது உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட உரிமை. அது நான் அது உங்களோட விருப்பு சார்ந்ததுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இன்டென்ஷனை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இன்டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி லூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விடுவீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம் அவுட் அண்ட் டிசோன் அண்ட் டெல் தட் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த கம்யூனிட்டியோட முகமாக நீங்கள் உங்களை சித்தரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நீங்கள் அந்த முகம் கிடையாது. இந்த கம்யூனிட்டிக்கு வேரிடு ஃபேஸஸ் இருக்குது, நிறைய முகங்கள் இருக்குது. இந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் அதோட பிரதிநிதியாக ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? இல்லை, தகுதிகளை முடிவு செய்ய ஆள் நான் கிடையாது. பிகாஸ் ஐ ஹேல் ஃப்ரம் த சேம் கம்யூனிட்டின்றதுனால நான் தகுதி வாய்ந்தவனோ அவங்க தகுதி இல்லைன்னோ நான் சொல்ல முடியாது. எங்க அது இல்லைங்க, நான் சொல்கிறேன் பொறுப்பான ஆன்சர்ஸ் கொடுக்கறத பற்றி இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வருது இல்லையா, இந்த மாதிரி ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை சாதி உட்பிரிவுகளாக இருக்கட்டும், இந்த குறியீடுகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ். இதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். இப்போ அவங்க சொன்னதே நீங்கள் புரிஞ்ச நோக்கத்தில் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிசிஓ எம்பிசிஓ இங்கே இருக்கக்கூடியவங்க தான் குற்றச்செயல்களை புரியுறாங்கன்ட்டுலாம் அவங்க சொல்லலை. அவங்க வந்து வேறு ஒரு கண்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. இந்த குற்றச்செயலில் யார் இந்த ஒரு குற்றச்செயலை குறிப்பிட்டு இந்த குற்றச்செயலை யார் செஞ்சுருக்காங்கன்றதை ஏன் யாருமே குறிப்பிட மாட்டேங்கிறீங்க? இவங்க தானே செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ அதை வந்து எல்லா குற்றச்செயலும் அவங்க தான் செய்கிறாங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இதை பண்ணது யாருன்னா அந்த ராஸ்கல், இந்த கரிகாலன்றவன் தான். ஓகே, சரியா? அவன் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை சைக்கோ. சரியா? இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை சைக்கோக்கள்கிட்ட நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கஸ்தூரி போன்றவர்கள் நீங்கள் பேசும்பொழுது கூடுதல் கேரோடு நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பேட்டி எப்படி கொடுக்குறோன்றது உங்களுடைய விருப்பம். நான் வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியாது, இல்லை வேறு யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இட்ஸ் அ ஃப்ரீ சொசைட்டி. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கம் அவுட் அண்ட் டாக் வாட் யூ வாண்ட்.
பட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசுனீங்கன்னா இட் ஆட்ஸ் வேல்யூ டு யுவர் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோடு நீங்கள் பேசியிருக்கலாம். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் அக்ரி வித் ஆல் தட் கஸ்தூரி சேஸ். கஸ்தூரி சொல்லக்கூடிய பல விஷயங்களில் எனக்கு வேறுபாடுகள் இருக்கலாம். பட் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமே மக்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் தட் யூ யூஸ் இஸ் தி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தட் யூ கம் அவுட் வித். இதை வேறு மாதிரி சித்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இறங்குறது பெட்டர். இல்லை இப்படி தான் நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா தென் we'll have to come out and tell that the community you are not representing our community. நீ வந்து எங்களுடைய கம்யூனிட்டியோட நானும் கிடையாது. ஸோ அதுக்காக பேசுகிற மாதிரி கொண்டு போகாதீங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய கடமை அந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது. ஓகே. ஆனால் உங்களை நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து அந்த பொறுப்பு உங்கள் மேலே போட பார்க்குறாங்க. என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். ஸோ இல்லை இது எப்படி நான் எப்படி ஒரு கம்யூனிட்டிக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குற கேள்விங்களாம் அவ்வளோ கோவமாக வந்து கேட்பாங்க. கோட்ஸே மாதிரி விட்டா வந்து உங்களை சுற்றுவாங்க போல இருக்கு. நம்ம சரவணபவனுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து அப்படிதான் அவங்க வந்து மேலே விழுந்து கேட்குறது. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருக்கலாம். சரியா? நீ திடீர்னு முடிச்சுக்கிட்டு நீ ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடுன்னு எடுத்துட்டேன்றதுனால ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் அந்த கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறது வந்து இருக்கலாம். அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து பிராமின் கம்யூனிட்டி, எதுக்கு இவங்களை நெட்டி வெள்ளதல்னாலும் என் மானம் கெட்டு போய் வெக்கங்கெட்டு போய் எதுக்கு பிஜேபின்னு சுற்றுறீங்கன்னு நான் கேட்பேன். சரியா? பட் அது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இல்லை நான் ஆதரிக்கிற கட்சிக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிக்கணுன்ட்டு. சரியா? பட் அது நடைமுறையில் நடக்காமல் போகலாம். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் வந்து ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் மேலே நான் காமிக்க முடியாது. ஐ கேன் சே நீ வந்து இந்த மயிலாப்பூர், நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் கும்பல் அப்படி தான் அந்த கும்பலை நான் அப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இந்த ஃபேன் பாய் கும்பல் இருக்குல்லையே, நான் வந்து எல்லாரையும் கேட்டகரைஸ் பண்ணல, இந்த கும்பலை நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி துக்ளக் நிகழ்ச்சியில் போய் உட்காந்துக்கிட்டு ஏன்னா இவ்வளோ தான் இவங்களுடைய அரசியல் அறிவுன்றது இதுக்கு மேலே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கும்பல் வந்து இவங்களை அசர்ட் பண்ணிக்கிற பேர் வழி. அதுதான் நான் இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருந்தேன். பாஞ்சின்னு வந்து வன்மத்தை கக்குறது சம்மந்தமே இல்லாமல். அதிமுக உன்னை எதுவுமே பண்ணலையே, உனக்காக எதுவும் பண்ணலன்னு நீ சொல்லலாம். இப்போ பிராமணர்களுக்காக அதிமுக எதுவும் பண்ணலைன்னு நீ சொல்லலாம். ஆனால் உன்னை எதுவும் பண்ணலை அப்படின்னும் பொழுது அது அதிமுக மேலே வன்மத்தை காக்கிற பேர் வழின்னு அவன் எவனும் ஒரு அரவக்குறிச்சி கேப் மாதிரி இருக்கும். அந்த வெள்ளகிருதா வச்சுட்டு இருக்க ஒரு பிக் பாக்கெட்டுக்கும், அவன் ஒரு மன்னார்குடி மாஃபியா அவன் தினகரன் அவனுக்கும் காவடி தூக்குற பேர் வழின்னு இவங்க மேலெலாம் திடீர் லவ். இவங்க மேலெல்லாம் இவங்களுக்கு திடீர் லவ், திடீர்னு பார்த்தோன்னே பற்றிக்கிச்சு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சுக்கிட்டு நீ இதுக்கு அதிமுக மேலே வன்மத்தை கக்குறீங்க. அதிமுக உங்களை அதாவது இந்த மாதிரியான விமர்சனங்களை சகிச்சுட்டு போகுது. பட் இந்த கும்பல் பிளான் பண்ணி ட்ரெயின்டாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்போது எவ்வளோ நாளைக்கு அவன் சகிச்சுட்டு போவான்? அதான் நான் கேட்டேன். தேவனும் கவுண்டனுமே வாயை மூட்டிருக்கான், பேசுறதில்ல, எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருக்கான். நீ எதுக்கு எகிரி கூச்சிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க? அது அதிமுகவையும் தலைமையும் மிக தர குறைவாக என்ன உன்னை சாதிச்சிட போகிற இதில்? ஒரு 2-3% உன் ஓட்டு வரலைன்னு வச்சுப்போம். உன் ஓட்டு வரல, அதிமுக இப்போ கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் வாங்கிடுச்சு, உன் ஓட்டு வரல. என்ன நீ என்ன காலத்துக்கு பாஜக உன் பின்னாடி வந்து நின்றுமா? அவன் ஆள்ற உத்தரப்பிரதேசத்துலேயே உன்னை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். டெய்லி பிராமின்ஸ் ஆர் கெட்டிங் கில்டு. ஆமாம், நேற்று கூட ஒரு வீடியோ உத்தரப்பிரதேசில் 5 பேர் சேர்ந்து எவ்ரிடே. சரியா? என்ன அவன் ஆள்ற இடத்துலையே மாநிலத்திலேயே உன்னை காப்பாற்ற முடியல. இங்கே 3% இருந்துட்டு அவன் உன்னை காப்பாற்ற போகிறானா? 3%ன்றது அவனை சொல்கிறான், ஒன்றை சொல்லலை. சரியா? அவன் காப்பாற்ற போகிறானா உன்னை? அப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டக்காது தானே இது. உன் ஓட்டு வராதுன்னா அவன் கிளம்பி வேறு ஓட்டு எங்கே வருமோ அதை நோக்கி போகிறான் அவன். உன் முன்னாடி எதுக்கு வரப்போகிறான் அவன்? ஸோ நீங்களா பகச்சிக்கிறீங்க. உங்களை ஒன்றுமே சொல்லலையா அதிமுக? பாஜகவோட கூட்டணி இருக்கிறதும் பாஜகவோட கூட்டணி விட்டு விலகிறது அப்படின்றது ஒரு கட்சியோட உரிமை. சரியா? அவங்க இல்லைன்றதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக இறங்கி வேறு யாரும் பேசலை. நீ ஏன் பேசுகிற? இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்கன்றீங்க. ரொம்ப
ரொம்ப அதாவது ரொம்ப டாக்ஸிக்காக. அப்போ அதுக்காக எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்ல. இத்தனைக்கும் அதிமுகக்காரன் அஃபிஷியலாக அவன் எதுவுமே பேசுறது கிடையாது, சகிச்சுட்டு போகிறான். இதெல்லாம் சரி ஓகே அப்படின்ட்டு. பட் எவ்வளோ வரைக்கும் அவன் சகிச்சுட்டு போவான்? இதை இவங்க புரிஞ்சுக்கணும். நீ எல்லாருக்குமே எல்லா கட்சியிலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சரியா? எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா கட்சியிலுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கவுண்டர்களுக்கு என்ன திமுகவில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? காங்கிரஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? எல்லாமே அந்த கம்யூனிட்டி எங்கேயாவது இப்படி வன்மத்தை கக்கி பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டான். சசிகலா தினகரன் வெளியேற்றப்பட்டாலும் கூட முக்குளத்து கம்யூனிட்டிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதிமுகவில். ஏன்னா அவன் அவன் இந்த மாதிரி ஒரு கும்பலாக சேர்ந்து வன்மத்தை கக்கி பார்த்துருக்கீங்களா? முக்குளத்து கம்யூனிட்டிக்கு திமுகவில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? அவன் இந்த கம்யூனிட்டியெல்லாம் தெளிவாக இருக்கான். அவனோட ரெப்ரசன்டேஷன் எல்லா பார்ட்டிலையும் இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்கான் அவன். உனக்கே அந்த அறிவு இல்லை. நீ எதுக்கு போய் இந்த அரவக்குறிச்சி அறவை கட்டிச்சு? நீ போ, அந்த அரவக்குறிச்சி அறவை காடு பின்னாடி போ. ஆனால் ஆஸ் அ கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு எல்லா பார்ட்டிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறது தானே அந்த கம்யூனிட்டிக்கு சாமர்த்தியமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ அது அதிமுக வரதால் நீ எதுக்கு ஒய் பர்னிங் த பிரிட்ஜஸ்? ஒன்று ஏதாவது சொன்னான் அதிமுக, அப்போ திமுக சொல்கிறான்னா ஓகே, திமுக உனக்கு அகேன்ஸ்டாக அரசியல் பண்ணணும்னு பண்ணுறான், முன்ன குறி வச்சு பேசுகிறான், வன்மத்தை கக்குறான், அது ஓகே. அதிமுக என்ன பண்ணுச்சு? நீ ஓட்டு போடாத, நீ ஓட்டு போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ போடாத, அது வேறு விஷயம். அதுக்காக இப்படி வன்மத்தை கக்குவியா அவங்க மேலே? இங்கே தான் இந்த கம்யூனிட்டி டஸ் அ டாக்டிக்கல் மிஸ்டேக். இதே இவங்க புரிஞ்சிக்கணும். நான் டிகிரஸ் பண்ணல டாபிக்லேருந்து. இல்லை அங்கே என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ சி இங்கே இருக்கிறது 2 திராவிட கட்சிகள். இவங்க 2 பேர் தான் இங்கே மெயின். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் யதார்த்தம். இது இன்றைக்கி மாற போகிறதில்ல. இது எந்த சூப்பர்மேனும் இங்கே மாற்ற முடியாது. நீயா கொண்டு புகுத்துற எந்த சூப்பர்மேனும் மாற்ற முடியாது. இதை எழுதி வச்சுக்கலாம் நீ, சரியா? அப்படின்னும் பொழுது எதில் நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம தக்க வச்சுட்டு போகிறது தான் நமக்கு சாமர்த்தியம். சரி, அந்த சாமர்த்தியம் உனக்கு இல்லைன்னா ஓகே, நீ போ, தலைகீழே தான் குதிப்பான் அந்த கோட்டை சாமி. நீ குதிக்க போகிறேன்னா நீ குதி, வேணான்னு சொல்லலை. நீ அரவைக்குறிச்சி அறவை கட்டை தூக்கி தள்ள வச்சுன்னு கொண்டாடு, இல்லை அந்த விடியாமூஞ்சி பன்னீர்செல்வத்தை தூக்கி கொண்டாடு, இல்லை அந்த இந்த என்ன சொல்கிறது ரோட் சைடு திருடன் தினகரனை தூக்கி கொண்டாடு. நீ என்னவோ பண்ணிப்போ, அது என் பிரச்சனை கிடையாது. ஏன் வன்மத்தை கக்கிற? உன்னை ஏதாவது தனிப்பட்ட விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது உன்னை அதை பற்றி பேசினாரா? இல்லை அதிமுக உன்னை பற்றி ஏதாவது பேசிச்சா? எதுவும் கிடையாது. ஏன் அதை பண்ணுற? வேறு கம்யூனிட்டிக்காரங்க அதை பண்ணுறாங்களா அந்த மாதிரி? இதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, 2026 பிரச்சாரத்தை போய் ஆரம்பிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது நாம எவ்வளோ அமெரிக்காவில் போய் உட்காந்துருப்பான் இவன்லாம். என்ன அங்கேருந்து இவன் கருத்து கந்தசாமி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். வரக்கூட மாட்டான். களம்னு என்னத்தடா களம்? என்ன களம்? இதுக்கு வேலாம் இவனுங்களுக்கு தெரியும். இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இவனுங்க மாற்றம் கீற்றம்னு இவனுங்க அங்கேருந்து பேசிட்டு பண்ணே. இங்கே தெருமனையில் என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தானடா தெரியும். ஹாலிடேஸ்க்கு கூட இங்கே வர மாட்டாங்க. இல்லை, எனக்கு பிரச்சனை என்ன? எனக்கு தெருமனையில் எனக்கு திமுக கவுன்சிலரோட பிரச்சனை என்ன? நான் யாரை கூப்பிடுவேன்? தெரிஞ்ச ஆளுங்க தான். அதிமுககாரனை தான் கூப்பிடுவேன். உன் கும்பல் இங்கேருந்து ஓடி ஜெய் ஸ்ரீராம்னு ஓடி போயிடுச்சுன்னா அவ்வளோதானே. நீங்கள் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எனக்கு தெரிஞ்சவன் தான்டா, எனக்கு ஏன் பக்கத்தில் இருக்கானா அவனை தானே நான் பிடிச்சிக்கணும். அதான் நான் சாமர்த்தியம். நீ எங்கேயோ கொடுத்தா மாட்டிகிட்டே அவனோ ஒருத்தங்க அச்சாஜின்னு பேசுகிறான்னா அவன் முன்னாடி நான் ஓடணுமா? நீ ஓடு. திஸ் இஸ் அ வை லுக் அட் இட். எனக்கு இங்கே கோதண்ட ராமசாமி கோவில் இருக்குங்க இங்கே வெஸ்ட் அந்த கோதண்ட ராமசாமி கோவிலுக்கு போகிறது தான் எனக்கு, சரியா? நான் அடிக்க விழுந்தால் அயோத்தியாவுக்கு போக முடியாது, சரியா? எனக்கு அவன் கோவில் கட்டினா என்ன, கட்டலாம் எனக்கு என்ன? நான் வெளியில இருந்து பார்த்து ஒப்பீனியன் சொல்லுவேன். ஆமாங்க கோவில் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அதோட நிறுத்திப்பேன். அது அவன் கட்டினது கோர்ட்டில் வழியா, சரியா? அவன் கட்டிட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்காக இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாய், பக்கத்தில் இருக்கிற இவன் பேர் என்ன கிறிஸ்டின், இவன்ட்டுலாம் நான் சண்டை போட்டுன்னு இருக்கணுமா? ஐ டோன்ட் see any logic in this. தேவையில்லாமல் அரசியல் புரியாமல் இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாதவங்களையும் மாட்டி விடுற மாதிரி இருக்கு. எடுத்து தெருவில் விடுற கதை இது. எக்ஸாக்ட்லி அது மாதிரி நீ see this state has been peaceful. திமுக என்னதான் வன்மத்தை கக்கினாலும், பிராமணர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கினாலும், இந்த ஸ்டேட்டில் பிராமணர்கள் கொலை செய்யப்படலை.
உத்தரப்பிரதேசத்தில் நீ ஆண்டுக்கிட்டு இருக்க 10 வருஷமாக கொலை செய்கிறான், தினம் கொலை செய்கிறான். கேட்டால் அங்கே 14% பாப்புலேஷன், அதனால் கொலை. அப்போ 14% பாப்புலேஷன் தான் கொலை செஞ்சால் பரவாயில்லையே. பைத்தியக்காரத்தனமான பேச்சு இதெல்லாம், சரியா? அங்கே நீ கம்பேர் பண்ணனாக்க நீ ஒன்றும் இல்லை. நீ ஆந்திராவில் போய் எடுத்துப்பார், பிராமின்ஸோடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆந்திராவில் என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பாரு. பக்கத்து ஸ்டேட்டு தானே. அப்படின்னும் போது நீ தெரிஞ்சிக்க வேண்டாமா? நான் அதுக்காக எல்லா பிராமின்ஸும் அப்படி பயங்கரமாக எக்கனாமிக்கலி சூப்பராக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அரசு குடிகள்லாம் பரிதாபமான நிலையில் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பரிதாபமான நிலையை வந்து பாஜக மாற்றிடுமா? மாற்றிடும் நீ நினச்சனா அது உன்னுடைய ஹோப்பு, உன்னுடைய விஷ். ஏன் அதிமுக மேலே வன்மத்தை கக்கிறதுக்கு? நீ பாஜக ஆதரவு தெரிவிச்சுட்டு போ, இல்லை வாக்கு போட்டுட்டு போ, அது உன்னுடைய உரிமை. ஏன் அதிமுக மேலே நீ வந்து, ஏன்னா உனக்கு தெரியுது அதிமுக இருக்கிற வரைக்கும் உன்னால் வளர முடியாது அப்படின்ட்டு. உனக்கு திமுக பிரச்சனை கிடையாது, உனக்கு இங்கே அதிமுக பிரச்சனைனா அது இருக்கிற வரைக்கும் நீ வளர முடியாது, உங்கள் கட்சி வளர முடியாது. அப்போ உன்னுடைய அரசியல் ஸ்டாண்டு தானே தவிர உன் கம்யூனிட்டிக்கான ஸ்டாண்டு அது கிடையாது. ஏன்னா உன் கம்யூனிட்டிக்கு அவன் பிரதிநிதித்துவமே கொடுக்கல. கேட்டால் அதை வேத பாராயணம் பண்ணுறவா காலில் விழுந்துட்டான். இப்படி இதெல்லாம் ஒரு ஒரு காரணமாக அவன் கம்யூனிட்டியில் இருக்கிற பிரதிநிதிகளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியேற்றியிருக்கான். சரியா? இவன் வச்சிருக்கிற இந்த ஒன்றை நான் கட்சியில் இருந்து தான் நம்ம கம்யூனிட்டி வளரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த நபர் தான் 35 ஆண்டு காலம் இந்த மாநிலத்தின் அரசியலை நிர்ணயித்திருக்கிறார். 6 முறை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு, அது இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். 3 முதலமைச்சர்களை கொடுத்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி. ஒன்று ராஜாஜி, ஒன்று ஜானகி அம்மையார், இன்னொன்று ஜெயலலிதா. 3 இவங்களை கொடுத்தது இந்த கம்யூனிட்டி தான். ஸோ அது யாருமே பாஜகலேருந்து வரல. சரியா? அப்படின்னு இருக்கும் பொழுது நீ வந்து லாயலாக இருக்க வேண்டாம். நீ வந்து ராஜாஜியை வெளியில் அனுப்பினது காங்கிரஸ், சரியா? ராஜாஜியை மரியாதை கொடுத்து வைத்திருந்தது திமுக, சரியா? அதுக்கப்புறம் ராஜாஜி திருப்பி போய் காமராஜர்கிட்ட சேர்ந்துக்கிட்டாரு. இதெல்லாம் அரசியல். நீ வந்து அபரிவிதமான மரியாதையை கொண்டு வந்து அதிமுக கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன் வன்மத்தை கக்கிற அவங்க மேலே? அண்ட் ஆஸ் அ கம்யூனிட்டி நீ அதை பண்ணுற. தாம்பராஸ்க்கு என்ன வேலை? பாஜக ஓட்டு போடுவோன்னு சொல்கிறதுக்கு தாம்பராஸ் யார்? அடுத்து நான் இப்போ அதிமுக ஆட்சிக்கு வருது, உன்னை சும்மா விட்டுருவோமா? அரசியலுக்கு அப்பாற்பட்டு சாதி சங்கங்கள் இருக்கணும். இப்படி வந்து நீ ஓப்பனாக வந்து ஒரு கட்சிக்கு நான் இது பண்ணுவேன்னு சொம்பு தூக்குவேன் அப்படின்னா நீ வந்து இப்போ சாதி சங்கங்கள் வைத்திருப்பதற்கு லாயக்கற்றவன். ஏன்னா ஒரு சாதியோட ரெப்ரசன்டேஷன் எல்லா கட்சியிலும் இருக்கும். ஒரு சாதியை பற்றி தவறாக பேசுகிறான், திமுக தவறாக பேசுகிறான். இந்த தாமராஸ்க்கு யோகிதை இருக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு? இவங்களுக்கு தெம்பு இருக்கா கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு? அதுக்கு தெம்பு இல்லை. ஆனால் இந்த பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இவங்க அறிக்கை விடுவாங்களாம். இல்லை அயோக்கியத்தனம் இல்லை? நாளைக்கு வரட்டும் இவனுங்க ஏதாவது இந்த ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த கும்பல் வரட்டும், அன்றைக்கி இருக்குது இதுங்களுக்கு. சரி, இந்த மிரட்டலுடன் இந்த உரையாடலை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. ஒரு விஷயத்தில் வந்து டீவியேட் ஆகி போல, பட் அங்கேருந்து இன்னொரு பெரிய விஷயத்துக்குள்ளே வந்து போயிடுச்சு. ஃபைன், விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே இன்னொரு பெரிய விஷயத்தை பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பத்தலை, இன்றைக்கி பேசின விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இதோட ஒரு முக்கியமான விஷயத்தோடு நம்ம வந்து மக்களை வந்து சந்திக்கிறோம். மிக்க நன்றி உங்களோட நேரத்திற்கும் அதிரடி பதில்களுக்கும். தேங்க்யூ.